மரணம் வந்து அந்த நோயில் வந்துச்சு, மரணம் இந்த நோயில் வந்துச்சு, அந்த பிரச்சனையில் மரணம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மரணம் எதில் வருது தெரியுமா? லௌதீக துக்கம். லௌதீக துக்கம். நம்ம லௌதீக துக்கங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிள்ளையை பற்றி துக்கப்பட மாட்டோம், நம்ம குடும்பத்தை பற்றி துக்கப்பட மாட்டோம், நம்ம வீட்டில் இருக்கிற காரியத்தை துக்கப்பட மாட்டோம். அவனை போல் இல்லையே, இவனை போல் இல்லையே, அந்த பொண்ணு வாழ்க்கை நம்ம பிள்ளைக்கு இல்லையே, அவனுக்கு கிடைச்ச வேலை நம்மளுக்கு கிடைக்கலையே, அவன் அப்படி இருக்கிறானே, அவன் வீடை கட்டிட்டானே, நான் இன்னும் வீடை கட்டலையே, அவன் நகையை வச்சுருக்கானே 50 பவுன், நான் என்கிட்ட நகை இல்லையே அப்படின்னு ஒரு ஒரி பண்ணுறீங்க தெரியுமா? ஒரி கவலைகள். அந்த மாதிரி படும்போது அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா லௌதீக கவலைகள். பார்த்து லௌதீக கவலைகள். இப்படி நீங்கள் ஓயாமல் இந்த லௌதீக கவலைகளை நீங்கள் பட என்னான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மரணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்க? கூப்பிட்றீங்கன்னு அர்த்தம். மரணத்தை என்ன செய்கிறீங்க? சீக்கிரம் என்னை கொண்டு போன்னு அர்த்தம். இந்த லௌதீக துக்கத்துக்கு யாரெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ, இந்த லௌதீக துக்கத்துக்கு யாரெல்லாம் நீங்கள் வந்து இடம் கொடுத்து உள்ளே உட்கார வைக்கிறீங்களோ, அந்த லௌதீக துக்கம் வந்து மரணத்தை கொண்டு வரும். அப்போ நான் மரணத்தை கொண்டு டக்குன்னு உடனே மரணத்தை கொண்டு வராது. என்ன செய்யும்? ஒரு பலவீனை வரும். ஒரு பலவீனை வரும். அந்த பலவீனத்துக்கு அப்புறம் அந்த மரணத்தை கொண்டு வரும். டக்குன்னு மரணம் வந்துடாது. பாருங்கள், பலவீனம் வர்றதுக்கு என்ன காரணம்? சடன்லியாக வாழ வேண்டிய வயதில் மரணம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், வேதம் சொல்லிக்கிறது லௌதீக துக்கத்தை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது? யோசிக்கக்கூடாது. லௌதீக துக்கம் நான் சொல்கிறேங்க இருங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் நம்முடைய உடம்புல தேவன் படைத்த உறுப்புகள் அத்தனை ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கணும். எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. எந்த கம்ப்ளைண்ட்டும் ஸ்கின்னு முதற்கொண்டு, எலும்பு முதற்கொண்டு, என்ன குடல் முதற்கொண்டு, கிட்னி முதல் கொண்டு, உள்ளான உறுப்புகள் முதல் கொண்டு எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும். பார்த்துக்கொள்ளுங்க. வாழ வயதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும். ஏதாவது ஒரு உறுப்பு வந்து சில பேருக்கு எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்வாங்க. இதுக்கெல்லாம் வந்து எலும்பு தேஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்டு இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. எலும்புரிக்கு நோயின்னு சொல்லுவாங்க. எலும்பு தேய்மானம். அப்போ இந்த எலும்பு தேய்மானம் அதிகமாக யாருக்கு வருது அப்படின்னு கேட்டால், பொறாமை வந்து எலும்புரிக்கு நோயை கொண்டு வருமா? பொறாமை வந்து என்ன செய்யுமா? எலும்புரிக்கு நோயை கொண்டு வருமா? அப்போ நீங்கள் அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கேன், நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை குறித்து நம்ம பொறாமப்படும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள ஒரு இந்த எலும்பு தேய்மான நோய் என்ன செஞ்சிடும்? வந்துடும். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் எப்படி நம்மளை உடம்பை படைச்சாரோ அப்படி தான் இருக்கணும்.